Stop suffering. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. வெள்ளிக்கிழமை மாபெரும் விடுதலை நாள் யூனிவர்சல் ஆலயத்தில். எதிலிருந்து விடுதலை? என்ன பாதிப்பிலிருந்து விடுதலை? ஆவிக்குரிய 12 அடையாளங்களை கடந்து போகிற மக்கள் பரவலாய் பொதுவாய் செய்வினையினால, சாபத்தினால, பரம்பரை தோஷத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், தற்கொலை என்ன மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள். எனவேதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு 2 சாட்சிகளை முன்வைக்க போகிறேன். இருவர் வாழ்க்கையில் வெளிப்படையாய் கண்கூடாய் அவர்கள் பார்த்த அனுபவித்த இருளின் கிரியை. பல பேர் நம்புவது இல்லை. ஒருவேளை உங்களுக்கு நம்ப கடினமா இருந்தால் நேரடியாய் வாருங்கள். நீங்கள் இவர்களை ஆலயத்தில் பார்க்கலாம். அவர்கள் சாட்சி உண்மையா என்று நீங்கள் அவர்களோடு பேசலாம். ஏன் நான் இதை சொல்கிறேன்? உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் குறைய சந்தேகத்தை நீக்கும்படி. எந்த அளவு இருளின் கிரியை உலகத்திலே நிஜமோ, சுத்தம் எப்படி உலகத்துல வேலை செய்கிறதோ, ஒரு மனுஷருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, ஒரு குடும்பத்துல, ஒரு திருமணத்துல, ஒரு வியாபாரத்துல, பொருளாதாரத்துல, சரீர ஆரோக்கியத்துல, குறிப்பாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருள் வேலை செய்கிறதோ, இதே போல கர்த்தர் வேலை செய்கிறார் நண்பர். ஒளி வேலை செய்கிறது. இயேசு கிறிஸ்து பிறவி பார்வை இல்லாத ஒருவனை சொஸ்தமாக்கின போது சொன்னது அதுதான். நீங்கள் அநேகர் இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கலாம். இந்த நேரம் யார் நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்களோ, என்னுடைய தலையெழுத்து, இல்ல நான் செய்த பாவம், இல்ல முன்னோர்கள் செய்த பாவம், நான் இப்போ இதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அவங்க என்ன செய்தாங்களோ இப்போ நான் அதுக்கான விலையை செலுத்திட்டு இருக்கேன். தவறு நண்பர்களே, தவறான ஒரு அபிப்பிராயம். இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் கேட்ட கேள்வி அதுதான். பிறவி பார்வை இல்லாதவனா இருந்த ஒருவனை இயேசு கண்டார். சீஷர்கள் அவனை கண்டார்கள். அவர்கள் முன்வைத்த கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவரே, இவன் பார்வை இல்லாதவனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? யார் செய்த பாவம்? பாருங்க, இது வெறும் இந்தியாவில் மாத்திரமல்ல, எல்லா இடத்திலும் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா அந்த சமயத்துல இஸ்ரவேலில், அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்த ஊர்ல, இயேசு கிறிஸ்து இருந்த இடத்துல, இஸ்ரவேலின் பகுதிகளில் பல இடங்களுக்கு அவர் போனார். எருசலேம்ல, யூதேயா, கலிலேயா, அப்படி கப்பர்நகூம் பல இடங்களுக்கு போனார். அங்க சீஷர்கள் சொன்ன வார்த்தை பாருங்க. அங்க இருந்த சீஷர் சொன்ன வார்த்தை, யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா? இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா? எதனால இவன் இப்படி பிறந்தான்? இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு இருக்கிற இந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். அப்பொழுது இந்த பதிலை சொன்னதன் மூலம், இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இன்னொரு விதத்துல, ஏன் நான் இப்படி பிறந்தேன், எதனால எனக்கு இப்படி ஆச்சு, இது இப்போ இந்த நேரம் கேட்க வேண்டிய கேள்வி அல்ல. அதுதான் ஆண்டவர் மறைமுகமா சீஷருக்கு சொல்றார். இப்போ இதுக்கான அவசியம் இல்லை. இவன் ஏன் இப்படி பிறந்தான்றது இப்போ விஷயம் இல்லை. இவன் தேவன் மகிமைக்கு சாட்சியாய் மாறப் போகிறான் என்பதுதான் விஷயம். எல்லா நேரமும் பிரயோஜனமற்ற தேவையில்லாத யோசனைகளிலும் கேள்விகளிலும் சாத்தான் நம் நேரத்தை செலவழிக்கும்படி செய்கிறான். எத்தனை பேர் இந்த மாதிரியான ஒரு கேள்வி கூட கேட்கிறாங்க, இன்னைக்கு எனக்கு யாரு செய்வினை செய்தது, யார் எனக்கு செய்திருப்பா? சில பேர் அதுக்கு விலை கொடுத்து பணம் கொடுத்து அந்த இடத்துக்கு போறாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனால் என்னுடைய கேள்வி உங்களுக்கு என்னவென்றால், அதை தெரிந்து உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் ஏற்பட போகிறது, உங்க உடம்புல என்ன மாற்றம் ஏற்பட போகுது? யாரு என்று தெரிந்து கொள்வதனால் என்ன பிரயோஜனம்? பகை, விரோதம், பழி வாங்குதல், கோபம் இல்லையா? தேவையில்லை நண்பர்கள். யாரு செய்தான்றது நமக்கு முக்கியம் இல்லை. நான் அதுல இருந்து விடுதலை ஆகணும்ன்றதுதான் முக்கியம். நான் அதுல இருந்து வெளியே வரணும்ன்றதுதான் முக்கியம். எனக்கு அது சரியாகணும்ன்றதுதான் முக்கியம். எனவே இயேசு கிறிஸ்து அதுதான் நாங்க சொல்றாரு. இது இவன் செய்த பாவம், இவன் பெற்றோர் செய்த பாவம்னா இல்ல, தேவன் மகிமை வெளிப்படும். எனவே நண்பர்களே, நீங்கள் விசுவாசித்தால், மார்த்தார்கள் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவன் மகிமையை காண்பாய். இப்போ கேள்வி கேட்க வேண்டியதோ, யோசித்துக் கொண்டு வேண்டியதோ, ஏன் நான் இப்படி பிறந்தேன், சலித்து போக வேண்டிய நேரம் அல்ல. இது சூழ்நிலை மாற வேண்டிய நேரம், விடுதலை பெற வேண்டிய நேரம், கர்த்தருடைய ஒளியை நீங்கள் பெற வேண்டிய நேரம். அதுதான் ஆண்டவர் உடனே முடித்தார். நான் உலகத்துக்கு இருக்கையில் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், ஒளியா இருக்கிறேன் என்று சொல்லி இருளான அவனுக்கு ஒளி கொடுத்தார். இங்கே போய் உங்களுக்கு சரியாவல, என்ன செய்தும் சரியாவல,
யார் செய்திருப்பா, ஏன் செய்தாங்க, அதை யோசிக்காதீங்க. இப்போது ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று விசுவாசிங்கள். நீங்கள் கேட்க போகிற இந்த சாட்சியிலே செய்த இவருக்கு சாட்சிதான் உங்களுக்கான ஆதாரம் நண்பர்கள். அசுத்தத்தின் பிடியில இருந்தவர், தற்கொலையின் பிடியில் இருந்தவர், செய்வினையின் பிடியில் இருந்த இவர் ஒளியை கண்டடைந்தார். அவர் தற்கொலைக்கு யோசித்தது இருளினுடைய வேலை. வேற வழியே தெரியல அவருக்கு. அந்த பார்வையற்றவனை போலதான். அவனுக்கு கண்ணு தெரியாது, பாதை தெரியாது, நிறம் தெரியாது, வழி தெரியாது. இயேசு சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். இதோ இன்றைக்கு உங்க வீட்டுக்குள்ள யார் இருளான சூழ்நிலையில இருக்கிறீங்களோ, தேவன் உங்கள் வாழ்க்கைக்குள் வெளிச்சமாய் வருவார், ஒளியாய் வருவார். நீங்கள் பார்ப்பீர்கள், உங்கள் வாழ்க்கையின் இருளில் இருக்கார். நீங்கள் இருளில் இருக்க மாட்டீர்கள், விசுவாசிப்பீர்கள். ஆனால் கண்டிப்பாய் விசுவாசிக்க வேண்டியது உங்களுடைய விசுவாசத்தின் செயல் நண்பர்கள். உங்களுக்காக நான் விசுவாசிக்க முடியாது. அதாவது உங்கள் வாழ்க்கை மாறும் என்று என்னால் விசுவாசிக்க முடியும். ஆனால் உங்க வாழ்க்கை மாற தேவையான முயற்சி விசுவாசத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்ய வேண்டியது சரவணன் செய்ததை போல். கூர்ந்து கவனிங்கள். நாம் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். என் பேர் சரவணன் சார். வயசு 43. அதாவது நான் யூனிவர்சிட்டியில் எதுக்கு முதல்ல வந்தேன்னா, எனக்கு எப்போ பார்த்தாலும் தற்கொலை எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் தூக்கமே இருக்காது. இரவனும் தூக்கம் இருக்காது, பகலையும் தூக்கம் இருக்காது, ஒரு நிம்மதியே இருக்காது. எப்பவுமே என்னை யாரும் ஒருத்தர் பயமுறுத்துற மாதிரியே இருக்கும். எனக்குள்ள ஒரு திகில் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு எனக்குள்ளாக ஏதோ ஒன்று நுழைந்த மாதிரி இருந்தது. நல்லா ஞாபகம் இருக்கு. அது நுழைந்த அன்னைக்கே எனக்கு இரவு தூக்கமே கிடையாது. சரி, நார்மலாக நம்ம என்னைக்காவது ஒன்றா தூங்காம இருந்து விட்டுட்டேன். காரணமே இல்லாமல் தற்கொலை எண்ணங்கள், ஏதாவது பண்ணிக்கணும், இந்த உலகத்தை வாழவே கூடாது, எந்த காரணமும் இல்லாமல் ஒரு தற்கொலை எண்ணங்கள் என்னை மிரட்டிக்கிட்டே இருக்கும். என் சிந்தனைக்குள்ள ஏதோ ஒன்று பேசுற மாதிரி இருக்கும். எனக்குள்ளாக ஏதோ ஒன்று என்னை இயக்குற மாதிரி இருக்கும். எனக்கு விஷயமும் புரியாது. ஒருவேளை நமக்கு தான் இது மாதிரி தோணுதா? அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்பேன், என்ன இதை மாதிரிலாம் சொல்கிறேன், நல்ல டாக்டரை பாரு, நல்ல சைக்காட்ரிஸ்ட் பாரு. அப்புறம் நான் வீட்டில் சொன்னேன்னா என்ன சில டாக்டர்கிட்ட கூட்டு போனாங்க. அவங்க செக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, நார்மல், ஒரு தூக்கம் இல்லாமல் இருக்காரு, அதனால ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்னு டேப்லெட் கொடுப்பாங்க. ஆனால் எந்த டேப்லெட் போட்டாலும் எனக்கு தூக்கமே வராது. எப்படி பார்த்தாலும் விடிகாலையில் நான் 4:30 5 மணி தான் தூங்குவேன். அதுவும் ஒரு 1 hour 1 hour தூங்குவேன். அதுக்கப்புறம் நான் கண்ணை விழிச்சிட்டேன்னா, டாய்லெட் போக கண்ணை விழிச்சிட்டோம், திருப்பி எனக்கு தூக்கமே வராது. அந்த 24 மணி நேரத்தில் எனக்கு அதிகபட்சமாக நான் 2 மணி நேரம் தூங்குறது பெரிய விஷயமா இருக்கும். அப்போ நான் என் குடும்பத்தை சொல்லல, அவங்க சில இடங்கள்ல போய் நான் கூட்டு போனாங்க. அங்கே சில விஷயங்கள் செய்ய சொன்னாங்க. அதாவது விஷயங்கள்லாம் இரவு தங்குங்க, நடந்து போங்க, விரதம் இருங்க, சில விஷயங்கள் சொன்னாங்க. சரி, யார் என்ன சொன்னாலும் நமக்கு ரிலீஃப் கிடைக்கணும் நான் செஞ்சேன். ஆனால் எனக்கு 1% கூட அதில் எந்த ரிலீஃபும் கிடையாது. யார் என்ன சொன்னாலும், சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்டு, யார் என்ன சொன்னாலும் அது செய்வேன். ஏன்னா எனக்கு தேவை முதல்ல தூக்கம், நிம்மதி, அந்த சிந்தனைகளுக்கு நான் விடுபடணும். ஒரு இடத்துல கூட்டு போகல, உங்களுக்கு நான் இந்த பிரச்சனை சரி பண்றேன், 4000 ரூபா கொடுங்க அப்படின்னா கூட நான் எதை பத்தி யோசிக்க மாட்டேன், குறைக்க சொல்ல மாட்டேன். என்னோட பிரச்சனை விடுபட்டு போனா போதும், அந்த பணத்தை கொடுப்பேன். இந்த மாதிரி நான் சில்லறையாவே எப்படி பார்த்தாலும் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வீட்டுக்கு தெரிஞ்சு கொஞ்சம், வீட்டுக்கு தெரியாம கொஞ்சம் செலவு பண்ணி பார்த்தேன். எதுவுமே எனக்கு ரிலீஃப் கிடைக்கல. 11 வருஷமா எனக்கு என்னென்னமோ, நானும் மெடிடேஷன் சொல்லுவாங்க, நீங்க இப்படி பண்ணுங்க, மனசுக்குள்ள ஏதாவது சொல்லுங்க, அப்படி பண்ணுங்க, எது பண்ணாலும் என்னோட கவனத்தை நான் எங்க திசை திருப்பினாலும், ஒரு மூவி பார்த்தாலும், ஒரு புக் நாவல் படிச்சாலும், குழந்தைகளோட விளையாண்டாலும், எது பண்ணாலும் என்னோட கவனத்தை டைவர்ட் பண்ணா அந்த மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா அந்த சூசைட் கார்டு தான் போகும். அந்த நான் எடுக்கிற ஸ்டெப்ஸ் ஒரு 5 நிமிஷம் தான் அந்த ரிசல்ட் கொடுக்கும். ஒரு நாவல் படிக்கிறேன்னா ஒரு 5 நிமிஷம் தான் அந்த கதை என் மனசுக்குள்ள ஏறும். அதுக்கப்புறம் என்ன படிச்சாலும் அந்த மனசுக்குள்ள எனக்கு ஏறாது. அதாவது அந்த பழைய ஞாபகம் தான் வரும். அந்த சொல்லிக்கிட்ட மனசுக்குள்ள என்ன தற்கொலை பண்ணிக்கணும், இனிமேட்டு உனக்கு சான்ஸே கிடையாது, நீ எங்க போய் நீ உன்னை காப்பாத்திக்குவ, எல்லாம் பண்ணியாச்சு, எல்லா விஷயம் பண்ணியாச்சு, டாக்டர்கிட்ட போயாச்சு, எல்லா விஷயம் பண்ணியாச்சு, இனி பண்ண ஒண்ணுமே கிடையாது, லாஸ்ட் இதுதான் நீ கார்னர், இதுக்கு மேல நீ இந்த உலகத்தை இருக்கக்கூடாது, இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அந்த எண்ணங்கள் மிரட்டிக்கிட்டே இருக்கும். அதே சொல்யூஷன் கொடுக்கும், எப்படி சூசைட் பண்ணிக்கணும், எந்த ஸ்டெப் எடுக்கணும், எங்க போகணும், எல்லாமே அந்த எண்ணங்கள் எனக்கு கைட் பண்ணும். அதாவது தற்கொலை பண்ணணும்னு என்ன வரையில எனக்குள்ள நான் ஒரு சான்ஸ் கொடுத்துப்பேன். இன்னும் ஒரு வாரம் பார்ப்போம், நம்ம மைண்டை வேற ரூட்ல பர்மிஷன் பண்ணி பார்ப்போம். அப்படி எது பண்ணாலும் சான்ஸ் இல்லைன்னா அப்ப நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேட்டு நம்மளால போராட முடியாது. ஏன்னா 11 வருஷம் போராட்டம்னு அப்போ நான் செயலில் இறங்க ஆரம்பிச்சேன். அப்போ தற்கொலை பண்ணா கூட உயிர் சடனா போயிடணும், ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரே ஸ்டெப்ஸ், நம்ம ட்ரெயின்ல விழுந்தா
நம்மளை யாரும் காப்பாற்றவும் முடியாது. ஒரே நிமிஷம் முடிஞ்சோன்னு ஒரு 3 தடவை அதுக்கு ட்ரை பண்ணேன். ஒரு தற்கொலை பண்ணான்னு போகையில நான் தண்டவாளத்து கிட்ட நிக்கையில ஏதாவது ஒரு ட்ரெயின் வேகமா வர ட்ரெயின்ல வேலாம் நிற்பேன். ட்ரெயின் ரொம்ப மெதுவா வரும். அப்போ அந்த ட்ரெயின் கிட்ட வரையில எனக்குள்ள ஒரு கான்சியஸ் வரும், ஏன் நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்க கூடாது, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணக்கூடாது. அப்போ இன்னும் ஒரு மனசு சொல்லும், இல்ல ஆல்ரெடி எல்லாமே முயற்சி பண்ணியாச்சு, இன்னும் ஏன் நாள் கிடத்தாது, இல்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி என்ன நானே மனசுல சமாதானம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் நான் அங்கிருந்து வந்துடுவேன். வந்து நான் என்னோட வேலையை செய்வேன். ஆனாலும் இந்த வாட்டி தப்பிச்சுட்டேன், அடுத்த வாட்டி கண்டிப்பா அந்த எடுத்த முடிவு வந்து மாறாதுன்னு அந்த தாட் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதாவது என்னோட கடைக்கு ஒரு வாடிக்கையாளர் வருவாங்க, அவங்க யூனிவர்சல் ஆலயத்தை சேர்ந்த ஒரு அசிஸ்டன்ட். அவங்க அசிஸ்டன்ட் யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க ஒரு சகோதரி மாதிரி எனக்கு பேசுவாங்க. அப்போ கேட்டாங்க, நீங்க ஆள் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டீங்க, கண்ணெல்லாம் உள்ள இருக்கு, என்ன விஷயம் உடம்பு பேசுறேன். அப்போ நான் அவங்கள்ட்ட வந்து நீங்க சகோதரி மாதிரி இருக்கீங்க உங்கள்கிட்ட சொல்றேன்னு. அப்போ நான் சிம்பிளா இதான் சொன்னேன், லைட்டா தூக்கம் வர மாட்டுது, எனக்கு கெட்ட கனவெல்லாம் வருது, சூசைட் பண்ணிக்கணும் என்ன வருது. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்க வந்து இங்க யூனிவர்சல் ஆலயத்துக்கு வாங்க, அங்க வந்தா உங்களுக்கு பிரச்சனை சரியாகும் அப்படின்னாங்க. அப்போ அவங்க சொல்லல, சரி நம்ம பிரச்சனை நம்ம எங்கெங்கேயோ போனோம், இங்கேயும் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம், கடைசியாக ஒரு ட்ரை பண்ணி. அப்போ நான் போனேன். போகையில இந்த மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இருக்கையில நீங்க எங்க இருந்து வாங்கி கேட்டாங்க, இந்த பிரச்சனை. அப்போ அவங்க சொன்னாங்க, சரி தொடர்ச்சியா வாங்க, விசுவாசமா வாங்க, உங்க பிரச்சனை விடுதலை ஆயிடுறாங்க. அப்ப நான் தொடர்ச்சியா போக ஆரம்பிச்சேன். எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, சரி எவ்வளவோ செலவு பண்ணோம், இது வந்து நல்ல ஒரு முயற்சி தானே, இதையும் பண்ணி பார்க்கணும். அப்ப நான் தொடர்ச்சியா வாரத்துல புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 பிரேயர் வந்து மிஸ் பண்ணாம தொடர்ச்சியா வர ஆரம்பிச்சு. அப்படி வந்துட்டு இருக்கையில ஓரளவு நிவாரணம் கிடைச்சது. அந்த எண்ணங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. அப்போ நான் எல்லாரும் பக்கத்துல கேட்பேன், உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்க எதனால வந்தீங்க, இந்த பக்கத்துல கேட்பேன், உங்களுக்கு என்ன ஆச்சு எதனால வந்தீங்க. இப்போ அவங்க சொல்லுவாங்க வாழ்க்கையில இருந்து, இவங்க வாழ்க்கையில நடந்திருக்கேன், எனக்கு நடக்க மாட்டேது, நான் வந்து ஏறக்கூடிய ஒரு 3 மாசம் மேல வரேன்னு எனக்கு முழு ரிசல்ட் கிடைக்கலையே அப்படின்னு ஒரு நாள் பாஸ்டர் சொன்னாரு, நீங்க வந்து உங்க வாழ்க்கையை பீடத்து மேல அர்ப்பணிங்க, 100% அர்ப்பணிங்க, 50% 20% 100% நம்பி வாங்க, உங்க பிரச்சனை என்னன்னு பீடத்துக்கு மேல சொல்லுங்க, கண்டிப்பா ஒரு விடுதலை கிடைக்கினாரு. அப்போ நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், இனிமேட்டு இழக்க ஒண்ணுமே கிடையாது, எல்லா வழியும் ட்ரை பண்ணியாச்சு. நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து பீடத்துக்கு போய் நின்று அவர்கிட்ட தேவன்கிட்ட சொன்னேன், தேவனே நான் யாரையும் நம்பல, எல்லா முயற்சி பண்ணிட்டேன், கடைசி முயற்சி நீங்க என்னை கைவிட்டீங்கன்னா அவ்வளவுதான், அதனால 100% நான் மாத்திக்கிறேன்னா கீழ்படுகிறேன், வார்த்தை கீழ்படுகிறேன், எந்த கெட்ட எண்ணங்கள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட சகவாசங்கள்லாம் என்ன நானே மாத்திக்கிறேன்னு நான் ஒரு தீர்மானமா 100% நான் ஒப்படைக்கல. நல்லா தெரியுது எனக்குள்ளாக ஒரு அந்த வைப்ரேஷன், பேட் வைப்ரேஷன் வந்து அதோட பவர் கம்மியாக ஆரம்பிச்சு. அதோட பவர் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து அதோட பவர் நாலு நாள் கம்மியாகல. அப்ப கூட ஆகா, தேவன் வந்து என் வாழ்க்கையில கண்டிப்பா வேலை செய்யறாரு. நான் ஒரு தீர்மானம் எடுத்து என்னைக்கு நான் பீடத்துக்கு நின்னனும் அந்த பவர் கம்மியாக ஆரம்பிக்கல. நல்லா தூங்க ஆரம்பிச்சேன், அந்த எண்ணங்கள் சிந்தனை ஓட்டங்கள் இருந்துச்சு. நான் பீடத்துக்கு 100% அர்ப்பணிச்ச பிறகு நல்லா தூங்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி வீட்டுல வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருங்க, அது செய்யுது இது செய்யுது. அப்ப அவங்க ஒரு அளவுக்கு மேல அவங்க எப்ப பார்த்தா ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்க, சும்மாவே இருக்க மாட்டேனாங்க. இந்த வார்த்தைகள் என்னன்னா அவங்க என்னை பார்க்க ஆரம்பிச்சாங்க, என்ன இவன் எப்ப பார்த்தா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பான், இப்ப எதுவும் சொல்லாம இருக்கானே. அவங்க யூனிவர்ஸ் போட தெரியாது. அப்ப சொன்ன எனக்கு வந்து நான் இங்க போனேன், அதனால எனக்கு வித்தியாசம் நடந்தது. அப்படியா, நம்பவே முடியலையே, நானும் நம்பாம தான் போனேன். எல்லாரும் சொன்னாங்க கண்டிப்பா இப்ப நல்லா தூங்குறேன். அப்போ நான் அந்த கடை ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு சின்ன கடை, 54 ஸ்கொயர் ஃபீட் கடை, அந்த கடையில என்னோட கவனம் இருக்காது. எப்ப பார்த்தாலும் இந்த எண்ணத்திலேயே நான் நிறைய செலவு பண்ண முதலீடு கிடையாது, கடை வாடகை கொடுக்க முடியாது, கடையை காலி பண்ற ஸ்டேஜ் வந்தேன். இங்க திங்கட்கிழமை கூட்டத்துல வர ஆரம்பிக்கல. எனக்கு படிப்படியா தேவன் வந்து இதை விட பெரிய கடை, 5 மடங்கு பெரிய கடை கொடுத்தாரு. 4 ஸ்டாஃப் வச்சு சம்பளம் கொடுக்குறேன். இன்னைக்கு வந்து அந்த கடைக்கு 7,500 வாடகை, இந்த கடைக்கு மாசம் என்னோட செலவே வந்து ஏறத்தாழ 1 லட்சம் ரூபாய் செலவு. இந்த தேவன் வந்து அப்படியே சின்ன விஷயத்துல இருந்து எனக்கு ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு போய் பண்ணிருக்கேன். இங்க வந்து வாழவே இருப்பதில்லை, என்ன பண்ண இந்த வியாபாரத்தை என்ன பண்றது, ஒரு கடமைக்கு பேருக்கு என்ன நடத்துங்க. இப்போ வந்து தேவன் எனக்குள்ளாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. நீங்க வாழ்க்கையில உங்களை புறக்கணிச்சவங்களுக்கு வாழ்ந்து கட்டணும். நான் தேவன்டி தான் கேட்பேன், தேவனை என்னோட வாழ்க்கைக்குள்ளாக நீங்க இருக்கீங்கன்னு மற்றவங்க என்னோட வார்த்தையை பார்த்து தெரிஞ்சுக்க கூடாது, என்னோட வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் ஒரு வேண்டுவேன். என்னோட வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க உன் வாழ்க்கை எப்படி மாறிச்சுன்னு அதே மாதிரி இப்ப கேட்க ஆரம்பிச்சாங்க. நானும் நிறைய உறுப்பினர் கொண்டு சேர்த்திருக்கேன். அவங்க வாழ்க்கையில எவ்வளவு சாட்சியம் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தோட மிக முக்கியமானது நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு நாள் சொன்னாங்க, பரிசுத்த ஆவி கிடைச்சாதான் நீங்க வந்து உங்க வாழ்க்கையில ரட்சிப்பு. ஏன்னா ரட்சிப்பை வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது. பொருளோட ஆசீர்வாதம் இன்னைக்கு இருக்கும்,
நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஆகலாம், குறைவாகலாம், சூழ்நிலை மாறல. நம்ம நானா ரட்சிப்பு வந்து நீங்க விலை கொடுத்து வாங்க முடியாது. இதுக்கு முதல் காரணம் நீங்க உங்களோட பரிசுத்தாவி தேடணும். பரிசுத்தாவிக்கு நீங்க கவனம் கொடுக்கணும்னா நான் புதன்கிழமை வேலையில நான் வேற எதையுமே கேட்க மாட்டேன். எனக்கு இன்னும் உங்க ஆவி அதிகமா வேணும், இன்னும் அதிகமா அந்த ஆவியை பெற்று என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க, நான் எனக்கு ஒருத்தர் உதவி பண்ணவன், நானும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் என் வாழ்க்கையில நான் சொல்லி அவங்களும் விடுதலையும் நிம்மதி பெறணும்னு சொல்லி தான் வேண்டிக்கிறேன். அது எனக்கு பரிசுத்தாவி கிடைச்சது. கண்டிப்பா இப்போ நான் பீஸ்ஃபுல்லா இருக்கேன், எனக்கு எந்த பயமும் கிடையாது. நான் மற்ற மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, சூழ்நிலைகள் வந்து நமக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமா தெரியும். ஏன்னா இதுதான் முடிவு, இதுக்கு மேல வாய்ப்பே கிடையாது, வழியே கிடையாது, சொல்யூஷனே கிடையாது. ஆனா தேவன்கிட்ட போனோம்னா நம்ம வந்து நமக்கே தெரியாது அந்த சிந்தனையில இதுக்கு இப்படி ஒரு தீர்வு இருந்தது, நம்ம வாழ்க்கையே அப்படியே மாத்திடுவாரு. அதுல ஒரே முக்கிய சாட்சி நான். ஏன்னா சான்ஸே கிடையாது, எல்லா வழியிலும் ட்ரை பண்ணியாச்சு, லாஸ்ட் ஃபைனல் இதுதான் ஒரு முடிவு எடுத்தேன். என் வாழ்க்கை மாறிச்சு. என் வாழ்க்கை எப்படி மாறிச்சோ அதே மாதிரி கண்டிப்பா உங்க வாழ்க்கையும் மாறும். நீங்க தேவனை நம்பினீங்கன்னா 100% நம்பினீங்கன்னா இதுல எந்த சந்தேகமும் கிடையாது, கண்டிப்பா உங்க வாழ்க்கையான மாறும். நல்லது நண்பர்களே, இந்த சாட்சியை கேட்ட உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கும். எப்படி இருள் ஒருத்தர் வாழ்க்கையிலே செயல்படுகிறது. இயேசு கிறிஸ்து வெளிச்சமாய் வந்தார். இதோ நீங்கள் கேட்க போகிற இன்னொரு சாட்சி உங்கள் சந்தேகத்தை அழிக்கும்படி மீண்டும் சொல்லுகிறேன். ஏன் நடந்தது, எதனால் நடந்தது, ஏன் என் வாழ்க்கை எப்படி இருக்கு, யார் செய்த பாவம், என்னுடைய தலையெழுத்து, இந்த பழைய எண்ணங்களை நீக்கி விடுங்க, பழைய யோசனைகளை அகற்றி விடுங்க. பல பேர் அதை ஒரு 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 கதையா ஒரு விஷயமா பேசுறாங்க. ஒவ்வொரு நாளும் பல மணி நேரங்கள் அதுல செலவிடுறாங்க. பல நேரம் நீங்க சொல்றீங்க எனக்கு டைம் இல்லை, யாராவது நீங்க இப்படியான காரியத்தை பேசுவதுல நேரத்தை செலவழிச்சுட்டு இருக்கீங்க. சில பேர் தொலைபேசியில எங்களை அழைக்கும் போது கூட அவங்க வாழ்க்கையில நடந்தது அதே விஷயங்களை திரும்ப 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 சொல்லிட்டு இருக்காங்க. நண்பர்களே, அதே பிரச்சனையை திரும்ப திரும்ப சொல்வதனால் என்ன மாற்றம் ஏற்பட போகுது? உங்க மனசுல பாரம் தான். உங்களுடைய குறைகளை சொல்வதை பற்றி, உங்க பிரச்சனைகளை பேசுவதை பற்றி நான் சொல்லவில்லை. ஆனால் நீங்க திரும்ப திரும்ப அதையே பேசிட்டே இருக்கும் போது என்ன மாற்றம் ஏற்பட போகுது? மாறாக அதற்கான வழி என்ன என்று சொல்லும் பொழுது அதை பிடித்துக் கொள்ளுங்க. இதுதான் ஆலோசனைன்னு சொல்லும் போது எடுத்துக்கொள்ளுங்க. அதுதான் அந்த பார்வையற்றவனுக்கு அவர் சொன்ன ஆண்டவர், உன்னுடைய கண்கள்ல சேற்றை பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு. இன்னொரு விதத்துல நான் சொல்லுகிற வார்த்தை விசுவாசிக்கிறேன்னா நான் சொல்ற மாதிரி செய். இங்க இருந்து போ. கண்ணு தெரியாத ஒருத்தர் ஆனா வார்த்தையினுடைய பலனை பெற்றுக்கொண்டு, அதாவது என்னுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நம் பாதைக்கு வெளிச்சமாய் நம் கால்களுக்கு தீபமா இருக்கிறது. வார்த்தையை பெற்ற அவன் சரீர கண் தெரியாது, ஆனா வார்த்தையினுடைய வெளிச்சத்திலே நடந்தான், சொஸ்தமானவனாய் திரும்பி வந்தான். இன்னொரு அற்புதமான சாட்சி, உங்கள் கடந்த காலத்தை நிறுத்தி நீங்கள் புது வாழ்க்கைக்காய் முன்னோக்கி செல்ல. என்னுடைய பெயர் சூசன். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய குடும்பம் அழிக்கப்பட்டதா இருந்தது. கெட்ட பழக்கத்தினாலும் ஒருத்தர் நம்பாததுனாலும் சமயம் நான் கேலி செய்யப்படுவேன். நான் ஒரு ஆணை போல நடந்துக்கிறதுனால என்னுடைய கணவரை கூட நான் கட்டுப்படுத்த நினைச்சிருக்கேன். நான் என் கணவரோட சரிசமமாக நடந்துக்க நினைப்பேன். என் கணவர் குடிக்கிறாரா, சரி நானும் போய் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் குடிப்பேன். நான் பார்ட்டிகளுக்கு போவேன். வீட்டில் ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படுத்துவேன். வீட்டில் நாங்கள் நிறைய சண்டை போடுவோம். ஏன்னா அவர் நிச்சயமாக ஒரு ஆணாக இருக்கார், நானும் ஆணாக இருக்க நினச்சதுனால நாங்களும் சண்டை போடுவோம். ஒரு குழப்பமான சூழ்நிலை நடக்கும். அவர் என்னை அடித்து கீழே தள்ளுவார். சில சமயம் மேலே குதிச்சு நானும் உனக்கு சரிசமமாக இருக்கேன்றதை காமிக்க நினைப்பார். ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு முறை அவர் என்னை அடித்து கீழே தள்ளி என் முடியை இழுத்து என்னை அடிக்க முயற்சி செய்தார். என்னுடைய திருமண வாழ்க்கையானது மிகவும் மோசமான நிலைமையில் இருந்தது. ஏன்னா என்னுடைய கெட்ட பழக்கத்தினாலையும் என்னுடைய குடி பழக்கத்தினாலையும் மட்டும்தான். அநேக பேர் சொல்லுவாங்க, என்னை இவர் அந்தளவு அதிகமாக குடிக்கிறாரு, வீட்டுக்குள்ளாக இருந்து இவருடைய மனைவி ஆணா இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இதனால தான் நான் வீட்டுக்குள்ளாகவே இருப்பேன், வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருப்பேன். சில நேரத்தில் நான் வெளியே போயிட்டு குடிக்க ஆரம்பிப்பேன், குடிப்பேன், நான் புகையானது குடிப்பேன். அது மட்டும் இல்லாமல்
நான் வீட்டு வெளியே போயிட்டு அங்கே குடிச்சிட்டு சில வாரங்கள் அங்கேயே வெளியே தங்குவேன். நான் வீட்டுக்கு திரும்பி வரமாட்டேன். என் மனைவி தான் வீட்டில் ஆணா இருந்து எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. அதுதான் எங்கள் வீட்டுக்குள்ளாக அநேக பாதிப்பு கொண்டு வந்திருக்கு. எங்கள் வீட்டுக்குள்ளாக வந்து நாங்கள் 2 பேருமே கொலை பண்ணுற அளவு சண்டை போட்டுப்போம். சில நேரத்தில் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து எங்களை பார்த்து ஓடி போவாங்க. நாங்கள் நிறைய குடிச்சிருக்கோம், குடிக்கு நிறைய பணத்தை செலவழிச்சிருக்கோம். நிறைய நேரம் என்னுடைய கணவர் வந்து புகைப்பழக்கத்துக்கு அடிமையானவராக இருந்தார். இன்னும் பல காரியத்தில் செலவழித்தார். ஒரு நேரம் நாங்கள் உணர்ந்தோம் உண்மையாகவே இது ரொம்ப கடினமானதாக இருந்ததுன்னு. குடியிலையும் மற்றும் புகைப்பழக்கத்துலேயும் அதிக பணத்தை செலவழிச்சிட்டு இருந்தோம். பல பண நெருக்கடிகளை கடந்து போனோம். சில சமயம் கூட உணவு இருக்காது, சமயம் வீட்டில் கேஸ் இருக்காது, சாப்பிட பொருட்கள் சில சமயம் இருக்காது. உண்மையாகவே இந்த சூழ்நிலை ரொம்ப கடினமானதாக எங்களுக்கு இருந்தது. சில நேரத்தில் வீட்டில் சாப்பாடு இருக்கான்னு நாங்கள் பார்க்க மாட்டோம். நாங்கள் வேலை செய்வோம். திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வர திங்கக்கிழமை எதுவும் இருக்காது, ஞாயிற்றுக்கிழமை எதுவும் இருக்காது. பிற்பட நாங்கள் கடன் வாங்குவோம், கடன் திருப்பி செலுத்துவோம், திருப்பி எங்கிட்ட எதுவும் இருக்காது. இது மட்டும் இல்லாமல் புகைப்பிடிப்பேன். நான் இரவு நேரத்தில் நான் விளையாட போவேன் வெளியே. எங்களுக்கு எந்த சேமிப்பானது இருக்காது. வாழ்க்கைக்காக நான் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கவனிக்க மாட்டோம். என் மகள் இளையவளாக தான் இருந்தா, ஆனால் எங்கள் 2 பேருக்குமே அவளுக்கு எந்த ஒரு மரியாதையுமே இல்லை. சமயம் நாங்கள் சண்டை போடுறத அவளும் பார்ப்பா. அது அவளை அந்தளவு பாதிக்கும். அவள் யார் பக்கத்தில் நிற்கிறதுன்னு கூட தெரியாது. என்ன இது அதிகமாக பாதிப்படைய செய்தது. ஆனால் எப்போவுமே நான் இதை வெளியே காண்பிக்க மாட்டேன். எனக்குள்ளாக நான் அதை தொடர்ந்து வச்சுட்டே இருந்தேன். நான் எப்பொழுதுமே எனக்குள்ள எல்லாமே சரியா இருக்கு அப்படின்றது மாதிரி வெளியே காண்பிச்சுப்பேன். ஆனால் எனக்குள்ளாக இந்த விஷயம் ரொம்ப ஆழமாக இருந்தது. என்னுடைய பெற்றோர்கள் ஒருத்தர் பார்த்து கத்துவாங்க, அவங்க சண்டை போடுவாங்க, சில நேரம் பேசாமல் இருப்பாங்க. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், அவங்களுடைய திருமண வாழ்க்கை எதுவுமே சரியா இல்லை. அவங்க எனக்கு கொடுத்த உதாரணம் எல்லாமே தவறாக இருந்தது. அவங்கள பற்றி எந்த ஒரு மரியாதையும் எனக்குள்ளாக இல்லை. காரணம், அந்த மரியாதை உருவாக்குறதுக்கான எந்த ஒரு இடமும் அந்த இடத்துல இல்லை. எனக்குள்ளாக ஒரு விஷயத்தில் மட்டும் நான் உறுதியாக இருந்தேன், அவங்க எனக்கு நல்ல பெற்றோர்கள் கிடையாது. அவங்க 2 பேரும் சேர்ந்து பார்ட்டிக்கு போவாங்க. ஒரு பெண் குழந்தைய நானும் அவங்களோட போக வேண்டியதாக இருந்தது. எனக்கு வேற எந்த வழியும் இல்லை, அவங்களோட போகிறது மட்டுமே என்னுடைய ஒரே வழியாக இருந்தது. பெற்றோராக என் மகளுக்கு வந்து நாங்கள் ஒரு கெட்ட உதாரணமாக தான் இருந்தோம். வந்து பார்ட்டிக்கு போனோன்னா அவள் எங்கள் கூடயே தான் இருப்பாள். ஏன்னா அவள் எங்களுக்கு ஒரே மகளாக இருந்தா. பார்த்துக்க யாருமே இல்லை. அதனால நாங்கள் அவளை எங்கள் கூடயே கூட்டிகிட்டு போயிடுவோம் அந்த இடத்துக்கு. ஒரு நாள் நாங்கள் அவளை எங்கள் கூடயே கூட்டிகிட்டு போகணும், நானும் என் கணவரும். நாங்கள் வந்து அங்கே குடிச்சிட்டு கொண்டாடிட்டு இருந்தோம். அவள் எங்களுக்காக அங்கே காத்து கொண்டு இருந்தா, எங்களை பார்த்துட்டு இருந்தா. ஒரு தாயாக நான் அவளுக்கு வந்து கெட்ட உதாரணமாக தான் இருந்தேன். அதை பார்த்து தான் அவள் வந்து எங்கள் கூட வளர ஆரம்பித்தா. டிவி ப்ரோக்ராமில் நான் சில சாட்சிகளை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு குடும்ப உறுப்பினர் அங்கே சொல்லிட்டு இருந்தாரு, அங்கே போனால் மக்கள் ஆசிர்வதிக்கப்படுறாங்கன்னு. அங்கே ஆசிர்வதிக்கப்படுறாங்கன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் போக நினச்சேன். அங்கே போக முடிவெடுத்தேன். முதல்ல வந்து நான் எனக்கான தொடர் சங்கிலி ஜெபத்தை செஞ்சேன். இதே போல் இருக்க விரும்பல, நான் வித்தியாசமான நபராக இருக்க விரும்புகிறேன்னு நினச்சேன். முதல்ல விடுதலைக்காக போராடினேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போனேன். போதகர் சொன்ன காரியங்களை நான் செயல்படுத்தினேன். ஞாயிற்றுக்கிழமைகளிலும் போவேன். என் குடும்பத்துக்காக ஜெபிப்பேன், ஆசிர்வதிப்பேன், தண்ணீரை ஆசிர்வதிப்பேன், எண்ணெயை கொண்டு போவேன். என் கணவருடைய தலையணையை அபிஷேகப்படுத்துவேன். அந்த சட்டையை வந்து பரிசுத்த தண்ணீரால் சுத்தப்படுத்துவேன். தேவன்கிட்ட சொன்னேன், தேவனே என்னை மாற்றுங்க, என் மூலமாக என் குடும்பத்துக்காக போராடும்படி. என்னுடைய கணவரை விட்டு நான் பிரிஞ்சு இருக்க விரும்பல நினைச்சேன். என்னுடைய மனைவி பல நேரத்தில் ஆலயத்துக்கு வரும்படியாக கேட்டிருந்தேன். ஆனால் நான் ஒருபொழுதும் தீர்மானம் எடுக்கல வரும்படியாக. சரி பரவாயில்ல, அடுத்த வாரம் போகலாம், இல்லை அடுத்த வாரம் போகலாம். நான் ஒருபொழுது போனது கிடையாது. ஆனால் ஒரு நாள் நான் தேவனோட தீர்மானம் செஞ்சேன். நான் ஆலயத்துக்கு போகும்பொழுது அநேக வித்தியாசங்களை பார்த்தேன். ஆனாலும் நான் வெளியே போன பிற்பாடு குடிப்பேன், புகைப்பிடிப்பேன். 2 மாதம் முடிஞ்சு போயிடுச்சு, 4 மாதம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆனாலும் நான் வெளியே போயிட்டு ரகசியமா குடிச்சிட்டு இருந்தேன். நான் சிகரெட் பிடிக்கும் பொழுது அந்த புகையாளங்கிட்ட சொல்லும், ஏன் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கு, நீ திருப்பி சிகரெட் குடிக்க ஆரம்பி. நான் அதே போல் நான் குடிப்பேன். ஆனால் நான் ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தேன். அநேக சாட்சிகளை பார்த்துட்டு இருந்தேன். மக்களுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. அவங்க கவனமா எடுத்துக்கிட்டாங்க எல்லா விஷயங்களுமே. என்னுடைய மனைவி வாழ்க்கைக்குள்ளாக பார்க்கும்பொழுது நிறைய விஷயத்தை அவ மாத்திக்கிட்டா. ஏன்னா இனிமேலும் அவ வந்து ஒரு ஆணா இல்ல, கோபப்படுறதை நிறுத்திட்டா, சண்டை போறது நிறுத்திட்டா, எந்த ஒரு தவறான விஷயத்தை செய்யல. உண்மையா சொல்லும் போது அவளுக்குள்ளாக நான் வித்தியாசத்தை பார்த்தேன். அப்போ அவளுடைய வாழ்க்கை மேலாக மாற்றமானது ஏற்படுதுன்னா அப்ப என் வாழ்க்கை மேலாக ஏற்படும். நான் உணர்றதுனால நான் ஒரு படி எடுத்து வச்சு வந்தேன். என்னுடைய சொந்த வாழ்க்கையில நான் வித்தியாசத்தை பார்க்க தொடங்கிட்டேன். இப்படியாதான் வேலை செய்யு பார்த்து பிற்பாடு நான் மாற தொடங்கினேன். பிற்பாடு எல்லாமே சரியாக இருந்தது. என்னுடைய குடும்பத்தார் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறதை பார்க்க ஆரம்பிச்சேன். என்னுடைய அம்மா என்னிடத்திலோ என்னுடைய அப்பாவிடத்திலோ அன்பா பேச ஆரம்பிச்சாங்க. ஆலயத்துக்கு வந்த பிற்பாடு தான் எங்களுடைய எல்லா உறவுகளிலும் நல்ல உறவு முறை ஏற்பட ஆரம்பிச்சது. என்னுடைய அம்மா என்னிடத்துல அன்பா பேசுவாங்க. எங்களுக்குள்ளாக இனிமேலும் எந்த வாக்குவாதமும் இல்லை. ஏன்னா எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கு. ஆலயத்துக்கு வந்த பிற்பாடு எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாங்க வாலிப குழு. அவங்க எல்லாருமே என்னை அன்பா ஏத்துக்கிட்டாங்க. அவங்க என்ன நியாயம் தீர்க்கல. அவங்க எல்லா நேரமும் தயாரா இருந்தாங்க என்னை வரவேற்பதற்கு.
அந்த இடத்துல தான் நான் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை கண்டடைந்தேன். ஒரு முழுமையான வித்தியாசமான வாழ்க்கை அந்த இடத்துல எனக்கு கிடைச்சது. இன்னைக்கு என் முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் விசுவாசத்தில் இருக்கோம், ஒரே விசுவாசத்தில் இணைஞ்சிருக்கோம். இனிமேலும் கோவப்படுற பிரச்சனை இல்லை. நான் என் கணவர் சொல்கிறத கேட்குறேன், புரிஞ்சுக்கிறேன். நான் மனைவியாக இருக்கேன், அவர் தான் தலைவராக இருக்காருன்னு. என்னுடைய முழு குடும்பத்தாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. நாங்கள் அனைவரும் ஒன்றா சேர்ந்து தேவனுக்கு ஊழியம் செய்துட்டு இருக்கோம். நான் இந்த இடத்துல வாலிப குழுல ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்ன போல அல்லது என்னை விட மோசமான பிரச்சனையை கடந்து போகிற வாலிபர்களுக்கு உதவி செய்யும்படி நான் அந்த இடத்துல அவங்களோட இணைந்திருக்கேன். நான் அவங்களோட சேர்ந்து ஊழியத்துக்கு போவேன். அந்த இடத்துல வாலிபர்களை பார்த்தா அவங்க இடத்துல என்னுடைய சாட்சியை பகிர்ந்து சொல்லுவேன். தேவன் என்னுடைய முழு குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இனிமேலும் எங்களுடைய பண வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையானது இல்லை. ஏன்னா நாங்கள் வியாபாரம் தொடங்கிட்டு இருக்கோம். எங்களுடைய வியாபாரமானது வளர்ந்துட்டு இருக்கு. அதே போல எங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம். தேவன் எங்களுக்கு எல்லாமே கொடுத்திருக்கார். ஆனா இதை விட எல்லாவற்றுக்கும் மேலானது பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு எங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எங்களுக்கு தேவையானது எல்லாமே எங்களிடத்தில் இருக்கு. ஏன்னா தேவன் கொடுக்கிற எல்லாவற்றுக்கும் மேலான ஒண்ணு பரிசுத்த ஆவியானவர். நானும் என்னுடைய மனைவியும் ஆலயத்துக்குள்ளாக துணைலராக இருக்கிறோம். நாங்கள் வெளியே போறோம், ஊழியமானது செய்யறோம், ஆத்துமாக்களை ரசிக்கிறோம். இன்னைக்கு நாங்க எங்களுடைய சாட்சிகளை சொல்றோம், லைவாவும் நீங்க பாக்குறீங்க. அதே போல நாங்க மக்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறோம், மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். உங்களுக்காக தேவன் இருக்கிறார். உங்களுக்கான தீர்வானதற்கு இந்த சூழ்நிலை வெளியே வரும்படி. ஏன்னா நாங்க அநேக காரியங்கள் கடந்து போயிருந்தோம் இதே சூழ்நிலையில. இன்னைக்கு நாங்க ஆசீர்வாதமாக இருக்கோம் ஒரு துணைலராக. எங்களுக்குள்ள புரிந்து கொள்ளுதல் இருக்குது. நாங்கள் ஒருத்தர் நேசிக்கிறோம். இனிமேலும் ஒருபோதும் தேவன் என் குடும்பத்தின் திருமணத்தை பிரிக்கும்படி கேட்கல. கேட்குறேன், என் திருமணத்தை ஒன்று சேர்த்து வைங்க. நண்பர்களே, இந்த பாடல் ஒலிக்கிற தருணம் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் ஜெபத்திலே ஒன்றிணைய போகிறோம். நாளை இரவு வல்லமையான சாட்சியோடு உங்களை சந்திப்போம். விசேஷமாய் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். முன்னோக்கி செல்லுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். வாரும் தேவ ஆவியே, என்னை தொடும், அனைத்திடும். பிரசன்னமே என் தேவையான ஒன்று, என் பிரியமான நேசரே. ஆராதிப்பே என் கைகள் மேலுயர்த்தி, என் உள்ளத்தை அர்ப்பணித்தே. ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். இயேசுவின் பெயரால் தேவனே, இந்த ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிற சாட்சியை கேட்ட மக்கள் ஒவ்வொருத்தர் மீதும் ஒளியை அறிக்கை செய்கிறேன். என்ன நடந்தது, ஏன் நடந்தது, யார் செய்தார், ஏன் செய்தார், இந்த கேள்விகள் இப்போது தேவையில்லாதது. இப்பொழுது என்ன செய்யப்பட வேண்டும், நான் இதிலிருந்து வெளியே வர. அதுதான் அந்த பார்வையற்றவனுக்கு நீ சொன்னீர், போய் சீலோவாம் குளத்தில் கழுவு, நான் சொல்வதை செய், நான் அனுப்பியதை போலவே செய். அதான் அந்த மக்களுக்கு நீ சொல்லுகிறீர். ஏன், எப்படி, எதனால், அது கேள்வி அல்ல. இப்போது என் வாழ்க்கையை மாற செய்ய வேண்டியது என்ன, அதை குறித்த ஒரு தெளிவை கொடுங்க. தண்ணீரின் மூலமா எல்லா சந்தேகங்கள் அடித்து செல்லப்படட்டும், எல்லா தேவையில்லாத எண்ணங்கள் அடித்து செல்லப்படட்டும். உன்னுடைய விடுதலை சற்று முன்பு ஆலயத்தில் வெளிப்பட்ட அதே சக்தி இந்த ஜபத்தின் வழியாய் ஒவ்வொருத்தருக்கும் வெளிப்பட கடவுள். ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறேன், விடுதலை செய்கிறேன் ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே. ஆமென். ஜீவனை நீங்கள் பெற்றீர்கள், விடுதலை உங்களுடைய. இந்த ஆசீர்வாதமான தண்ணீரை பருகுங்கள் நண்பர்களே. நாளை மீண்டும் நாம் சந்திக்க போகிறோம் அற்புதமான சாட்சியோடு, தேவனுடைய வழிகாட்டுதலோடு. நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், கடந்த காலத்தை பற்றி யோசிக்க வேண்டாம். எதனால, ஏன், அது இப்போது அவசியம் அல்ல. நீங்கள் இப்போ என்ன செய்யணும், வெளியே வர. கடந்த காலத்துக்கு ஒரு கல்லை வைத்து விடுங்கள். நிகழ்காலம் தெளிவாகும், எதிர்காலம் பிரகாசமாகும். இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறார். தேவனும் அனைவரை ஆஸ்வதிப்பாராக. செல்லுவார்கள். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி.
கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.